வணக்கம். பூண்டு மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது நெய் இல்லை நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும், அதுதான் உடம்புக்கும் நல்லது. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகத்தோட வேர்க்கடலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமானதை எடுத்துக்கோங்க. இது நல்லா செவக்கட்டும். பருப்பெல்லாம் நல்லா செவந்துடுச்சு, சீரகம் நல்லா வெடிச்சிடுச்சு. இதோட ஒரு 6-7 பூண்டு பல்லை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். முதல்ல இதோட பூண்டை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட வாசனை நல்லா நெய்யில் இறங்கிடும். நல்லா வதக்கின பூண்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில். அது வதங்கினோன்னு அதோட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப கலர் மாதிரி எப்படியே செவக்க வறுக்க வேணாம். பெரிய வெங்காயம் நல்லா வறுப்பட்டுடுச்சுன்னா அதில் ஒரு இனிப்பு டேஸ்ட் வந்துடும். ஓரளவுக்கு கலர் மாறினா போதும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பேருக்கு தேவையான அளவு சாதம் செய்கிறேன். 1 ஸ்பூன் பொடிச்ச மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகும் நல்லா நெய்யில் வறுப்படணும். நார்மலாக இந்த ரைஸ்க்கு மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டாங்க, நான் கொஞ்சம் சேர்த்துப்பேன். மிளகு எங்கெல்லாம் சேர்க்குறோமோ அங்கே மஞ்சத்தூள் சேர்க்குறது ரொம்ப நல்லது. வயிறு புண் பண்ணாமல் இருக்கும். மஞ்சளில் இருக்கிற அந்த குறுக்குமீனை உடம்பு அப்சர்வ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் காரம் தேவைன்றதால நான் கொஞ்சம் காரப்பொடி போட்டிருக்கேன், இல்லைனா மிளகாத்தூள் அவாய்ட் பண்ணிடலாம். வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தில் நான் சேர்த்து போட்டு கிளறிக்கிறேன். நான் சாதத்தை கொஞ்சம் குழவாக வடிக்கிறது பழக்கம். பெரியவங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது ஈஸியாக சிரிச்சிடும். இந்த மாதிரி சாதங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் அரிசி பதத்தில் வடித்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சாதத்தை கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டா கூட நல்லா ஆற வச்சுட்டா உதிராகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துடலாம். இப்படி வைக்கும்போது சாதத்தில் இருக்க மசாலாலாம் சாதம் நல்லா உறிஞ்சிடும். உப்பு காரத்தெல்லாம் உறிஞ்சிட்டு சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிடலாம். இது சுட சுட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். மிச்சம் இருக்க சாதத்தில் கூட செய்யலாம். இந்த மாதிரி வின்டர் சீசனில் இந்த மாதிரி மிக்ஸ்ட் ரைஸஸை வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை எடுத்துக்கும் போது உடம்புல சளி சேராமல் இருக்கும். பூண்டு மிளகு சாதம் ரெடியாக இருக்குது. இது நல்ல வத்தலோட அப்பளத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.